Kaliyur, where we recorded the entire festival, Bhagavata Purana, describing Krishna's birth and childhood feats, was narrated for an entire day. In some festivals, the birth of Krishna and Karna could be narrated the same day. While the overall structure of the festival would be same across all festival villages, the program in each village will show slight differences specific to that particular village. In Kaliyur village, a major Kuthu called Rajasuya Agam was not performed, maybe because the original designers of the program wanted to keep plays regarding violence to the minimum as possible. Traditionally, a light-hearted comedy called Sundari Kalyanam, or the marriage of Sundari and Abhimanyu, has been performed in this village in place of the other Kuthu. The program list of each village seemed to be sacrosanct, and no one had the authority to change even one item of the program which had been performed in that particular village for over 100 years. Both the storytellers and the Kuthu artists have to constantly improvise in each village and narrate the particular story omitted in the village in some other session dealing with some other narrative so that the audience could listen to the entire epic. In Kaliyur village, after the elaborate Bhagavata Purana narration, the stage was set for the birth of the main protagonists of the Great War, the Pandavas and the Kauravas. கண்ணல் பயந்த கதிர்வெம்முலை கண்ணி தன்னை முன்னரு பயந்தோன் முகவோலை உவகையோடு மன்னர்க்கு எழுத மடப்பாவை வரிக்குமென்று செல்லல் படைவேல் முடி மன்னவரே சென்று சேர்ந்தார். இந்த கர்ணனை பெற்றெடுத்தாலே குந்தி, அவ மறுபடியும் வளர்ந்து வாலிப பருவத்திலே பூத்தி குழங்கி கொண்டிருக்கிறாள். அந்த குந்திக்கு குந்தி போஜ மகாராஜா சுயம்பரம் நடத்துகிறார். அந்த சுயம்பரத்துக்கு எல்லா நாட்டு ராஜாக்களும் வந்திருக்கிறார்கள். அதுல இந்த பாண்டவம் போயிருந்தார். எத்தனைதான் வானத்துல எத்தனை கோள்கள் இருந்தாலும் கூட சந்திரனை கண்ட உடனே அல்லி மலருமா. நட்சத்திர கூட்டங்களை பார்த்து அல்லி மலராது, சந்திரனை பார்த்த உடனே என்ன செய்யும்? அல்லி மலரும். பாண்டுவண்ணனை பார்த்து விட்டு இந்த குந்தியினுடைய உள்ளம் மலர்ந்ததா. அவளாகவே வந்து இந்த பாண்டு மன்னனை மாலையிட்டாள். Kunti chooses Pandu as a husband, and in the same hall, Shalya, the king of Madra, offers the hand of his sister Madri to Pandu. Most narratives in this tradition begin with a king going on a hunt, and this journey had the potential of changing his life forever. In this narrative too, the newly wed king Pandu took his two wives on his next expedition to the forest to hunt. என்னுற்ற சூரஞ்சிகள் மத்திரராசன் என்ன மண் உற்ற சீர்த்தி வைய மன்னர் மகளிரோடு கண்ணுற்ற காணில் விளையாடல் கருதி அம்பொன் வெண்ணுற்ற சாரல் இமயப்புறம் மேவினானே இமயப்புறம் மேவினானே விண்ணுற்ற சாரல் இமயப்புறம் மேவினானே. சாதாரண மிருகங்களை எல்லாம் ஓட்டி கொடிய மிருகங்களை எல்லாம் கொன்று வேட்டையாடி வந்து கொண்டிருந்த மனைவியர் மெச்சும்படியாக இவன் பான பிரயோகம் செய்கிறான். அந்த கானகத்திலே கிந்தமன் கிந்தமன் என்று ஒரு முனிவர், அந்த முனிவருடைய பத்னி பேரு கிந்தமி. அந்த கிந்தம முனிவர் தவம் செய்ய அமர்ந்தாள். பல ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் எழுந்திருப்பார். கூடவே இருந்து கொண்டு இந்த அம்மையார் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்று நிஷ்டை கலைந்து எழுந்தார். பெண்ணே, நான் தவம் பண்ண உட்கார்ந்தா பலகாலம் நான் தவம் பண்ணிட்டு இருக்கிறேன், கூடவே இருக்கிறாயே, உனக்கு என்ன வேண்டுமோ கேள் தருகிறேன் என்கிறார். கிந்தம முனிவர் கேட்கிறார், அடி பெண்ணே, உனக்கு என்ன வேண்டும் என்று அந்த அம்மையார் கணவனை கண்களாலே பார்க்கிறார்கள்.
இதுக்கு என்ன அர்த்தம் என்றால், காலமெல்லாம் இவர் தவம் தவம் என்று தவமே கதியாக இருக்கிறாளே, இவர் சிற்றின்பத்தை விரும்புகிறாள் என்று தெரிந்து கொண்டாள். மனைவி விரும்பிய விருப்பத்தை அப்பவே பூர்த்தி செய்ய வேண்டும் என்று. ஆனால் பகல் வேளையிலே ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றுபடக்கூடாது என்று, பெண்ணே நீ பெண்மானாக வடிவம் எடுத்துக்கொள், நான் ஆண்மானாக வடிவம் எடுத்துக்கொள்கிறேன் என்று கிந்தம முனிவர் ஆண்மானாகவும் தம்மையார் பெண்மானாகவும் வடிவம் எடுத்து 2 பேரும் ஆண்கள் மருவி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த வழியாக தான் பாண்ட மகாராஜா வேட்டையாடி வந்து கொண்டிருந்தார். மனைவியர் மெச்சும்படியாக வேட்டையாடி வந்த பாண்ட மகாராஜா தொலைவாக 2 மான்கள் மருவி விளையாடி கொண்டிருக்கிறதை பார்த்தார். பெண்களே, அதோ 2 மான்கள் விளையாடி கொண்டிருக்கிறதே, அதில் ஆண்மானுக்கு குறி பார்க்கிறேன் பாருங்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு பானம் போட்டான். இந்த பானம் போய் கிந்தம முனிவர் மானாக இருந்தார், அவருடைய மார்பிலே போய் பாய்ந்தது. சிவா சிவான்னு ஒரு சத்தத்தை போட்டார். வேக வேகமாக ஓடி வந்து பார்த்தா ஒரு முனிவருடைய மார்பிலே பானம் வைத்திருக்கிறது. சுவாமி, நான் மானென்று அல்லவா நினைத்து பானம் போட்டேன். மாமுனிவரா இருக்கிற உங்க மேல அந்த பானம் பட்டிருக்கிறதே சுவாமி. சுவாமி, என்னை மன்னித்து விடுங்கள் என்று அவர் கால்களை பிடித்து கொண்டு கதறுகிற பொழுது, King Pandu, to impress his newlywed wives, shows off his skills as an archer. In his enthusiasm to impress Kunti and Madri, he forgets the basic rules of hunting, where it is specifically forbidden to hunt animals when they are in the act of making love. Pandu sees a deer couple mating and shoots them. Rishi Kindama, who Pandu shot, mistaking him for a deer, cursed Pandu for his crime. அடே பாண்டே, வேடம் மாறி காமம் அனுபவித்து கொண்டிருக்கிற நேரத்திலே பானத்தை போட்டு என்னை எப்படி கொன்று விட்டாயோ, அதே போல நீயும் மனைவியோடு சேர்ந்தா மாண்டு போவ கிடவுது பிடிசா. கிந்தம முனிவர் இறந்தார். அந்த அம்மையார் மேனியிலே விழுந்து எழுதார்கள். அந்த அம்மையாருடைய உயிரும் பிரிந்ததா. உயர்ந்த சந்தன கட்டைகளை கொண்டு வந்து அதன் மீது அவர் சடலத்தை கடத்தி தகனம் செய்தான். தகனம் செய்கிற பொழுதே பாண்ட மகாராஜா தன்னுடைய ஆசா பாசங்களையும் முழுமையாக தகனம் செய்து விடுகிறார். கானகத்திலே பட்டு உடுத்திய மேனையிலே மரவுரி உடுத்த நான், பொன்னாபரணம் பூண்ட மார்பிலே உத்ராட்சம் அணிந்தான், மணிமுடி தரித்த அந்த தலையிலே ஜடாமுடி தரித்தான். கானகத்திலே தவம் செய்து தவஞான முனிவனாகவே விளங்குகிறானாம் பாண்டு மகாராஜா. King Pandu gives up his kingdom and leads the life of an ascetic in the forest with his 2 wives. Nallapillai's rendering of the epic in Tamil gives an interesting reason for Pandu desiring to have children. ஒரு நாள் அந்த வனத்தில் இருந்த முனிவர்கள் எல்லாரும் சொர்க்கலோகத்திலே ஒரு விழா எடுக்கிறார்களா. அந்த விழாவிற்காக எல்லோரும் புறப்படுகிறார்கள். முனிவர்களோடு முனிவர்களாக இவனும் புறப்படுகிறார். பாதி வழியிலே இந்த பாண்டு மன்னனை தடுத்து, அப்பா, நாங்க எல்லாரும் இளமையிலிருந்து துறவரத்துக்கு வந்தவங்க, நீ கல்யாணம் செய்து கொண்டு அதன் பிறகு சாமியாரா வந்திருக்கிறேன். யார் ஒருவர் இல்லறத்தில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு குழந்தை பிறக்கணுமா. பிள்ளை இல்லாதவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடையாது. ஆகவே பாண்டினி சொர்க்கத்துக்கு வர முடியாது என்று பாதி வழியிலே அவனை திருப்பி அனுப்பி விடுகிறார்கள். வருத்தத்தோடு வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறான் பாண்டு மன்னன். நான் எல்லாவற்றையும் வென்று விட்டேன், முனிவனாகிவிட்டேன், இனிமேல் எனக்கு கடைசியாக கிடைக்கக்கூடிய மோட்சம் கிடைக்கும் என்று நினைத்தனே. பிள்ளை இல்லாதவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடையாதாமேடி பெண்ணி, என்னடி செய்வேன், பிள்ளை வரம் இல்லையே எனக்கு, மனைவியோடு சேர்ந்தாம் ஆண்டு போவாய் என்று சாபம் எடுக்கிறது அடி பெண்ணி. வருத்தப்படுகிறான் பாண்டுமன். Kunti, who sees her husband looking despondent, learns the reason for his sadness. She tells her husband about the mantra she had learned from sage Durvasa, where she could invoke 5 deities and have their incarnations as her children. He asks Kunti to invoke Yama, the god of Dharma, for he wants his eldest son to be the epitome of Dharma and be the righteous ruler of the kingdom. Kunti invokes Yama, and in a few minutes a child is born to her.
The entire world celebrates the birth of this child, and in the festival village, sweets are distributed among the audience, celebrating the birth of Dharmaraja. உதிட்டிரன் பிறந்த காலை உலகினில் உயர்ந்தோர் யாரும் வதிட்டினை முதலா எண்ணும் முனிவரும் வானுளோரும் நிதி பயன் பெற்றார் போலே நேயமோடு வகை கூர்ந்தார் நிதி பயன் பெற்றார் போலே நேயமோடு வகை கூர்ந்தார் மதித்தன நிமித்தம் யாவும் மங்களம் நிகழ்ந்த அன்றே. இந்த குழந்தை பிறந்த நேரத்திலே எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்கிறார்களே. இந்த பிள்ளை உலகத்தையே ஒரு குடை நிழலே நின்று ஆட்சி செய்வான் என்று எல்லாருமே ஆசீர்வாதம் செய்கிறார்களா. குழந்தை பிறந்த நேரம் ரொம்ப நல்ல நேரமா இருக்குதா. இந்த பிள்ளைக்கு தருமன்னு பேர் கிடையாது, அவங்க அப்பாவுக்கு தான் தருமன்னு பேர், யம தருமன்னு பேர். அந்த பேர் அப்படியே அந்த பிள்ளைக்கு வந்துடுச்சு. ஆனா இந்த குழந்தைக்கு பாண்டு மகாராஜா வச்ச பேர் என்னன்னு கேட்டா யுதிஷ்டிரன். யுதிஷ்டிரன்னு பேர். கானகத்திலே ரொம்ப எளிமையாக இந்த குழந்தையை விளக்கிறார்கள். அதே நாள்ல அங்கே நாட்டிலே காந்தாரி 2 வருடங்களாக கருசுமந்து கொண்டிருக்கிறாளா. ஏற்கனவே வேதவியாசர் சொல்லி இருக்கிறார், அம்மா காந்தாரி நீ பல நாட்கள் கருசுமக்க வேண்டியிருக்கும், வயிற்றிலிருந்து நிறைய பிள்ளைகள் பிறப்பாங்கன்னு சொன்னாரு. Narada, the divine mischief maker, now meets Gandhari and informs her of the birth of Pandu's eldest son, Yudhishthira. ஒரு நாள் இந்த நாரத மகாமுனிவர் காந்தாரியை பார்க்க போனார். நேற்று நான் காட்டுக்கு போயிருந்தேன், காட்டிலே உன்னுடைய மைத்துனர் பாண்டுவை பார்த்தேன். வேட்டையாட போன இடத்துல மானி என்று கருதி மாமுனிவர் மேல பானம் போட்டார். அவரும் சாபத்தை கொடுத்துட்டாராம் சுவாமி. பாவையனுடைய மைத்துனர் அவர் சுவாமியாரா போயிட்டார் சுவாமி என்று வருத்தப்படுகிறாள். Gandhari, who initially expresses genuine concern for a brother-in-law leading a life of an ascetic in the forest, is immediately engulfed by jealousy when she learns that Kunti had given a child ahead of her. அப்பதான் நாரத மகாமணிவர் சொன்னாரு, காந்தாரின்னு நினைக்கிற மாதிரி பாண்டி ஒண்ணு சுவாமியாரெல்லாம் இல்லை, கிரகஸ்தனா தான் இருக்கிறான்னா. என்ன சுவாமி சொல்றீங்க? குந்தி குழந்தை பெற்றுட்டு இருக்கிறா, ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது, குழந்தை பார்த்துட்டு தான் வந்தனர். கணவனோடு சேர்ந்தால் மனைவியோடு சேர்ந்தால் மாண்டு போவாய் என்று சாபம் இருக்கிறது, எப்படி பிள்ளை பிறந்தது என்றார். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லை. ஒரே ஒரு முகூர்த்த காலத்திலே மந்திர சக்தியினாலே குந்தி குழந்தை பெற்று எடுத்துக்கிட்டான்னா சொல்லிட்டு நாரதர் போயிட்டாரு. இவளுக்கு பொறாமை எண்ணம் மேல வாங்கிறது. ஐயதோ எனக்கு பிந்தி வந்தாலே குந்தி, அவ முந்தி குழந்தை பத்துக்கிட்டாளே, நான் அல்லவா முதல்ல இந்த அரண்மனைக்கு வந்தேன், நான் தானே மூத்தவரை மணந்துக்கிட்டேன், நான் தானே முதல்ல கர்ப்பமானேன், எனக்கு முதல்ல குழந்தை பிறந்தால் அல்லவா அவ முடி சுட்டின்னு ஆட்சி செய்வான். She has been pregnant for over 2 years and she impatiently beats her stomach, causing the uterus to pop out of her womb. அற்றனள் துயரமெல்லாம் அருந்தவப் பயனால் மைந்தரை பெற்றனள் குந்தி என்னும் பேருரை கேட்டகன்றே. அற்றனள் துயரமெல்லாம் அருந்தவப் பயனால் மைந்தரை பெற்றனள் குந்தி என்னும் பேருரை கேட்டகன்றே. உற்றனள் பொறாமை கல்லால் உதரம் உட்குழம்பு மாறி செற்றனள் தனது கேடும் அக்கமும் சிந்தியாதாள். கல்லெல்லாம் எடுத்து இடிச்சு இல்லையா. இந்த பொறாமை எண்ணம் இருக்குதே, அந்த பொறாமை எண்ணத்தாலேயே கரு களைஞ்சு போச்சான். இதனால நமக்கு லாபமா நஷ்டமா என்று எதையுமே யோசிக்கவில்லை. இவளும் கர்ப்பமா தானே இருக்கிற, இவளும் கொஞ்ச நாள்ல குழந்தை பெத்துக்கு தானே போகிற, அந்த எண்ணம் வரல இவளுக்கு. ஐயோ எனக்கு பிந்தி வந்தாலே குந்தி, அவ முந்தி குழந்தை பெத்துக்கிட்டாளே என்று இவள் வயிற்றை இடித்து கொண்டாளாம். கர்ப்பப்பையே வந்து வெளி விழுந்து போச்சான். Vyasa,
the author of the epic makes his next decisive intervention at this juncture. He sees Gandhari lying in a pool of blood with a uterus lying next to her. Vyasa gets 100 pots from a nearby potter and places parts of these fetus in each pot and seals them. அந்த இடமே உதர பிரபாகமாக மாறி விடுகிறது. வேதவியாசர் உற்பவமாகி உடையார் வீட்டில் போய் 100 புது பானைகளை கொண்டு வர செய்தாரா. அதுல பசு நெய்களை தடவி இந்த கூறுகளை பிரித்து அந்த பானைகளிலே நோரி பிள்ளைகளையும் சரி செய்து அடுக்கி வைத்தாரா. When Gandhari awoke from a swoon, Vyasa realized that she also wanted a girl child. மயக்கம் தெளிந்து எழுந்தாள் காந்தாரி. வயிற்றில் இருந்து பிறக்க வேண்டிய பிள்ளைகள் ஒரு நாள் இந்த பானையிலிருந்து பிறக்க இருக்கிறார்கள். இந்த பிள்ளை இந்த பானையை நீ தொடக்கூடாது. 100 பிள்ளைகள் பிறக்கொண்டாரு. 100மே ஆண் குழந்தையாதான் பிறக்குமா என்றாள். இவளுக்கு பெண் குழந்தை மேல விருப்பம் இருக்கிறது என்று தெரிந்து மீதி இருக்கிற சகதியெல்லாம் திரட்டி ஒரு பாத்திரத்திலே வைத்து இதிலிருந்து ஒரு பெண் குழந்தை பிறக்கும். இந்த குழந்தைகளை அவசரப்பட்டு வயிற்றை இடிச்சுக்கிற மாதிரி பானையை உடைத்து விடாதே என்றாள். ஒவ்வொரு நாளும் இந்த பானைகளை தழுவி தழுவி கொடுத்து கொண்டு என்றாள். அதே போல இந்த காந்தாரி ஒவ்வொரு நாளும் பானைகளை தழுவி கொடுத்து கொண்டிருக்கிறாள். எப்ப இந்த பானை உடையும், எப்ப குழந்தை பிறக்கும், எப்ப பானை உடையும், எப்ப குழந்தை பிறக்கும். When Yudhishthira is 1 year old, Pandu tells Kunti that just like a single tree would not make an orchard, having a single son was not enough. He tells Kunti that with Yudhishthira, they had given birth to a great ruler. A great ruler also needed a powerful general to stand by him. ஒரு குழந்தை குழந்தையாகாது, ஒரு மரம் தோப்பாகாது, கைவச மந்திரம் இருக்கிறது, இன்னொரு பிள்ளையை பெற்றுக்கொள் என்றாள். சுவாமி, இப்பொழுது எந்த தேவனை வரவழைக்கலாம்? ஆட்சிக்கு ஒரு பிள்ளை பிறந்து விட்டது. அந்த ஆட்சியை காப்பாற்ற வேண்டுமேயானால் ஆற்றல் வேண்டும். பலமுடைய தேவன் எவனோ அந்த தேவனை வரவழைத்து ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள் என்றார். எல்லா இடங்களிலேயும் சஞ்சாரம் வரக்கூடியவன், மிகப்பெரிய ஆற்றல் பொருந்தியவன் யார் என்றாய்? வாயு பகவான் தான் மிகப்பெரிய ஆற்றல் பொருந்தியவன். அந்த வாயு பகவானை நினைந்து ஒரு பிள்ளையை பெற்றுக்கொடு என்று சொல்லி இந்த அம்மையார் புனித நீராடி விட்டு புத்தாடை உடுத்தி கொண்டு மந்திரத்தை உச்சாடனம் செய்கிறார்கள். வாயு பகவான் நினைக்க வாயு பகவான் வந்து ஆசீர்வாதம் செய்தார். சிறிது நேரத்திற்குள் அந்த கானகத்திலே அம்மையார் பிரசவ வேதனைப்படுகிறார்களா. நெஞ்சுர மணந்து மீள நெடுங்கலைவாகனேக செஞ்சுடரு உச்சி எய்தி சிறந்ததோர் முகூர்த்தம் தன்னில் அஞ்சனை அளித்த பொன்தோள் அனுமனே உவமை என்ன வெஞ்சின வீமன் தன்னை பயந்தனள் விரதம் மிக்காள். Bhima was born 1 year after Yudhishthira. ஒரு காலத்திலே வாயு பகவானுக்கும் ஆஞ்சனா தேவிக்கும் ஒரு பிள்ளை பிறந்ததான். அந்த ஆஞ்சநேயருக்கு சமமான ஒரு பிள்ளையாம். இந்த குழந்தைக்கு பீமன் பீமன் என்று பெயர் வைத்தார். பீமன் என்றால் பயங்கரமானவன் அர்த்தம். The evening before Bhima was born in the forest, one of the 101 pots in Gandhari's chamber breaks, and Duryodhana, referred to as Suyodhana by the poet, emerges from the pot. The poet does not say Duryodhana was born. He says rather Duryodhana has descended. Here the play is between the two words ascent and descent. Only Adharma with Duryodhana represents descents on the world, while the appearance of Dharma is always referred to as of a rising or an ascent. So Adharma descends while Dharma rises. என்று சரியாக பகல் 12 மணிக்கு உச்சியிலே சூரியன் இருக்கிற பொழுது இங்கே கானகத்திலே பீமன் பிறந்தா. நேற்று அந்தி வேளையிலே, இரவும் பகலும் சந்திக்கிற வேளையிலே ஏற்கனவே சொல்லியிருந்தார் இந்த நேரத்திலே குழந்தை பிறக்கும் என்று. அதே நேரத்திலே அன்னை நாளனிலன் மைந்தன் பிறந்தனாக அற்றை முன்னை நாள் அருக்கன் வேலை முழுகிய முகூர்த்தம் தன்னில் என்ன நாள் உருவமுற்றி எழில் பெறும் என்று முன்னோன் சொன்ன நாள் வழுவுறாமல்
சுயோதனன் தோன்றினானே. இரவும் பகலும் சந்திக்கிற வேளையிலே திடீரென்று ஒரு பானை டமால்னு உடைஞ்சிச்சு. பார்த்தா குவா குவா குவான்னு ஒரு குழந்தை கத்துது. பிறந்தான்னு சொல்லலை, தோன்றினான் என்னர். என்ன அது தோன்றும்? அதர்மம் தான் தோன்றும். தர்மம் உதிக்கும், அதர்மம் தோன்றும். இந்த துரியோதனன் பிறந்த நேரத்துல காட்டுல இருக்கிற எல்லா கொள்ளநெறிகளும் ஓடி வந்து ஒரே ஊழையிடுகிறதா. அந்த சத்தம் தான் நாட்டுல இருக்கிற எல்லாரும் காதலையும் கேக்குதான். Dhritarashtra is disturbed when he sees all the omens surrounding his eldest son's birth. A voice from the sky also proclaims that the child that was born would be responsible for the final destruction of all the royal dynasties. வாரியன் அதிர்ந்து விம்மும் மங்களே முழவும் என்மேல் ஓரியன் குரலால் ஓதை ஒடுங்கின இடங்கள் தோறும் பாரிய குலத்தோர் கண்ணில் உவகை நீர் பணிக்கும் முன்னே சோரியந்தரத்து நின்றும் சுரிந்தது சோனை மேகம். பூமி கிடுகிடுகிடென்று நடுங்குகிறது. ஆகாயத்திலிருந்து உதரம் அழகாக பிடிக்கிறதா. எலும்பு துண்டுகள் எல்லாம் விடுகிறதா. அரசர்கள் அணிந்திருக்கிற மாலையெல்லாம் பிணநாற்றம் வீசுகிறதா. வானொலி எழுந்தது. இந்த பிள்ளையாலே அரசர் குலம் அழியும், இந்த பிள்ளையாலே அரசர்களுக்கு ஆபத்து. எல்லோரும் போய் சொல்லுகிறார்கள், குழந்தை பிறந்த நேரம் சரியில்லை, குழந்தை பிறந்த நேரம் சரியில்லைன்னு சொல்றாங்க. Dhritarashtra, as was his custom, consulted his younger brother Vidura as to what he should do. Vidura suggests that killing Duryodhana was the correct course of action. விதுராழ்வார் வந்தார். தம்பி விதுரா, என் பையன் பிறந்துக்கிற நேரம் சரியில்லையாமேடா, நீ என்னடா சொல்றன்னார். ஆமாண்ணா, குழந்தை பிறந்த நேரம் தானே சரியில்லை. அசரீரி வேற சொல்லிச்சாமேடா, அரசர்களுக்கு ஆபத்தாமேடா இவனாலே. ஆமாண்ணா, அசரீரி வாக்கி பொய்க்காதனான்னாரு. அரசர்கள் சாகக்கூடாதுடா, சத்திரியர்களுக்கு ஆபத்து வரக்கூடாதுடா. தம்பி இதுக்கு என்னடா வழின்னாரு. ஒரே ஒரு வழிதான்னா இருக்குதுன்னார். என்னடா தம்பின்னாரு. எல்லாரும் நல்லா இருக்கணும், நாட்டில் பிரச்சனையே வரக்கூடாதுன்னாக்கா இப்போ பிறந்துக்குதே அந்த பிள்ளையை கொண்டு போட்டுடலான்னாரு. Dhritarashtra, who knew that his brother Vidura was speaking the truth out of blind love for his eldest son, chooses to ignore this advice. Right through the epic, Dhritarashtra initially takes the correct position, but his inherent sentimentality makes him waver from the correct course of action. கானகத்திலே பீமனுக்கு இப்ப ஒரு வயதாகினது. குந்தி கைவசம்தான் மந்திரம் இருக்கிறது, இன்னொரு பிள்ளையை பெற்றுக்கொள்ளேன்னார். சுவாமி இப்ப எந்த தேவனை வரவழைக்கலாம் என்றாள். ஆட்சிக்கு ஒரு பிள்ளை, ஆற்றலுக்கு ஒரு பிள்ளை வந்துடுது. இப்ப ஆட்சி, ஆற்றல், அழகு, கலைகள், செல்வம், செல்வாக்கு, வீரம் எல்லாமே பொருந்திருக்கணும். அது போல ஒரு தேவனை வரவழைத்து பிள்ளை பெற்றுக்கொண்டான். பதவி, அழகு, வீரம், கலைகள், செல்வம், செல்வாக்கு எல்லாமே பொருந்திருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்றார். அது தேவேந்திரன் ஒருத்தன் தான். Soon the other pots in Gandhari's chambers break, and the 99 brothers of Duryodhana and the sister Dushala are born. பால்மொழி குந்தி மீண்டும் பாண்டுவின் ஏவல் பெற்று வான்மொழி மறையால் உண்ணி வானவர்க்கு அரசை நோக்க மேல்மொழிவது மற்றென்கொள் விடுவனோ விரைவின் வந்து அத்தேன்மொழி தெரிவை மெய்யும் சிந்தையும் கழிக்கச் சேர்ந்தான். தேன்மொழி தெரிவை மெய்யும் சிந்தையும் கழிக்க சேர்ந்தான். பங்குனி மாதம் பௌர்ணமி திதி பூரமும் உத்தரமும் சேர்ந்த நட்சத்திரத்திலே பங்குனி உத்தரத்தன்று ஒரு குழந்தை பிறந்ததா. Pandu now asked Kunti to teach his other wife Madri the same mantra so that Madri could also have children of her own. Kunti had said that Durvasa had given her a mantra with which she could invoke 5 divinities.
but she does not mention that she had, as a curious child, already invoked the mantra once by calling upon Surya, the sun god. But when she teaches Madri the mantra, she just tells her that Madri would be able to invoke just one other divinity with that mantra. இந்த மாத்ராதேவி யோசிக்கிறாள், ஒரு தேவன் வந்தா ஒரு குழந்தை தானே பெற்றுக்கொள்ள முடியும், 2 குழந்தைகளை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று யோசிக்கிற பொழுது இவளுக்கு ஒன்று புலப்படுகிறதே. தேவர்களிலேயே அஸ்வினி தேவர்கள்னு ஒருத்தர் இருக்கிறாங்க. அவங்க இரட்டையர்கள், அண்ணன் தம்பிங்க 2 பேரும் ஒட்டி பிறந்தவர்கள். எங்க போனாலும் ஒன்னாதான் வருவாங்க. தேவலோகத்து வைத்தியர்கள். அந்த அஸ்வினி தேவர்களை நினைத்து 2 பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த அஸ்வினி தேவர்களை நினைத்தாய். அஸ்வினி தேவர்கள் வந்து ஆசீர்வாதம் செய்தார்களா? மறுவரும் குழலியாயும் மறையினால் வரிசை பெற்ற இருவரும் ஒருவர் போலே இன்புற மணந்த போதிலே பருவரல் யாதுமில்ல பாலகர் இருவர் சேரே கருவிளைந்துதித்தார் யாரும் கண்ணென காணும் நீரா. ஒரே பிரசவத்திலே 2 குழந்தைகள் பிறந்ததா. முதல் பிறந்த பிள்ளைக்கு நகுலன் என்று பெயர் வைத்தார். அடுத்த பிள்ளைக்கு சகாதேவன் என்று பெயர் வைத்தார். கானகத்திலே வாழ்ந்தாலும் வீரத்தின் வடிவமாக பாண்டவர்கள் வளர்கிறார்கள். கானகத்தில் இருக்கிற காய்கனிகளை, கிழங்குகளை இந்த பிள்ளைகளுக்கு ஆகாரமாக கொடுக்கிறாங்க. பீமசேனா சாப்பிடுவான் சாப்பிட்டுக்கினே இருப்பான். Madri was an extremely beautiful woman and the favorite wife of Pandu. One day when Kunti and the 5 children were away, Pandu sees Madri bathing in the waterfall. The ascetic Pandu, who had thought that he had overcome all desires, is struck by the beauty of Madri and he forgets the curse on him, or as the poet says, the fate which he had managed to defer so far had finally caught up with him. வேணிலின் விளைவினாலும் வேணிலான் விளைவினாலும் மாடலம் திகழும் மூரல் மாத்திரி வனப்பினாலும் தான் நலம் உறுதல் எண்ணி சாபமும் மறந்து மற்று அப்பானலம் கண்ணாளோடும் பாண்டுவும் பரிவு கூர்ந்தான் பாண்டுவும் பரிவு கூர்ந்தான். இத்தனை நாளாக எல்லாவற்றையும் வென்றிருந்த பாண்டு மன்னன் இப்ப விதிவசத்தாலே தான் நலம் முறுதல் எண்ணி சாபமும் மறந்து மனைவியோடு சேர்ந்தா மாண்டு போவான் என்ற சாபத்தை மறந்துட்டான். இளம் மனைவியாயிருக்கிற மாத்ராதேவியோடு அணைந்தான். மனைவியோடு அணைகிற பொழுது என்னுடைய சாபம் முடிந்து விட்டது, மண்டு போனான் பாண்டு. சரணேர இன்பந்தான். அந்த சரணேர இன்பத்திற்காக இப்பொழுது இந்த பாண்டு மகாராஜா தன்னுடைய உயிரையே விட்டு விட்டான். Madri is guilt-ridden that she was not able to prevent her husband's death. When Kunti and the 5 boys return, they see Madri grieving over the body of King Pandu. The ascetics from the nearby ashrams perform the cremation ceremony for Pandu. Madri, for the sake of her sons, has decided to immolate herself along with her dead husband on his funeral pyre. She says that if she lived, everyone would blame her for the death of her husband, and that blame would also be attached to her children Nakula and Sahadeva. She asks Kunti to raise her 2 sons as her own and declares that now the 5 Pandavas have only one mother, Kunti. With that decisive act of hers, Madri erases herself from both history and the story. The 5 Pandavas are always referred to as Kunti's children in the rest of the epic. சில காலம் கானகத்திலே இருந்தார்கள். சதசிரங்கர் போன்ற முனிவர்கள் எல்லாரும் பார்த்தார்கள், இந்த பிள்ளைகள் எல்லாம் அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டிய பிள்ளைகள், இவர்கள் இனிமேல இங்க இருக்க வேண்டாம், இவர்களை நீங்கள் நாட்டுக்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொல்ல இந்த 5 பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு கூட சில முனிவர்கள் புடைசூழ குந்தி அம்மையார்
இந்த 5 பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு நாட்டுக்கு வருகிறார்களா? இப்பதான் இந்த பிள்ளைங்க முதல்ல நாடு எப்படி இருக்கும்னு இந்த பிள்ளைகளுக்கு தெரியும். வியன்னதி மகன் சிலைவல் விதுரன் முதல் உள்ளோர் பயனுடை விசம்பு பயில் பாண்டுவை நினைந்தும் சயம் நிலை பெறும் தகைய தனையரை யுகந்தோ நயனம் இரு பைம்புணலும் நல்கினர் நயந்தார் நயனம் இரு பைம்புணலும் நல்கினர் நயந்தார். இப்பதான் இந்த பிள்ளைகள் முதல்ல நாட்டுக்குள்ளே வருகிறார்கள். பெரியவராயிருக்கிற பீஷ்மாச்சாரியார், விதுராழ்வார் எல்லோரும் இந்த பிள்ளைகளை பார்த்து ஆனந்த கண்ணீர் வெடித்தார்களா. இறந்து போன பாண்டு மகாராஜாவுக்காக கங்கை கரையிலே பெரிய அளவிலே ஈமக்கிரிகைகள் எல்லாம் நடக்கிறது. இந்த ஈமக்கிரிகளை கலந்து கொள்வதற்காக ஆயர்பாடியிலிருந்து பகவான் வரார், கண்ணன் வரார். காந்தார தேசத்திலிருந்து சகுனி வந்தான். இந்த கண்ணனா இருக்கட்டும் சகுனியா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே நல்ல விஷயத்துக்கு வந்த மாதிரி தெரியல. பாண்டு மகாராஜனுடைய ஈமச்சடங்குக்கு 2 பேரும் வந்தாங்க. பெரிய அளவிலே கங்கை கரையிலே பாண்டு மகாராஜாவுக்கு ஈமக்கிரிகைகள் எல்லாம் நடந்தது. எல்லாரும் புறப்பட்டு போயிட்டாங்க. முடிஞ்ச உடனே ரொம்ப வேண்டியவங்க எல்லாம் போகல. யார ரொம்ப வேண்டியவங்க? இன்னும் கண்ணன் போகல, சகுனி போல. தருமரை சந்தித்து பகவான் பேசுகிறார். எம்பிரானாதி மூலம் இந்திரன் முதலோர்க்கு எல்லாம் தம்பிரான் பாண்டி என்ற தர்மதேவதையை நோக்கி அம்புராசிகள் உட்பட்ட அவனிகள் அனைத்தும் நாமே இம்பர் நோயகற்றி எல்லா எண்ணமும் முடித்தும் என்றான். All the mourners for King Pandu's funeral depart to their respective countries, excepting for Shakuni and Krishna. In the Mahabharata, Shakuni comes along with his sister after her marriage to Dhritarashtra and stays on in Hastinapura, plotting the end of the Kauravas. In Tamil Bharatam, Shakuni comes to attend Pandu's funeral, where he sees the potential of a conflict between the Pandavas and the Kauravas, which he could use for his own purpose. In Tamil Bharatam, it is Krishna who lays the seeds to this conflict, which, as most conflicts go, usually start on an extremely childish, trivial matter. Krishna has come with a gift of a jackfruit to his cousins, the Pandavas and the Kauravas. Duryodhana has taken the task on himself of distributing a portion of this fruit to each of the brothers. Bhima, who was by nature a glutton, sees that there are 100 Kauravas and only 5 Pandavas, and he realizes that the Kauravas were getting a bigger share of the fruit than the Pandavas. So he wants the jackfruit to be cut into 2 halves, one half which would be given to the Kauravas and the other to the Pandavas. Shakuni seizes this opportunity to poison Duryodhana's mind by saying, now the Pandavas are only speaking about division of the fruit. In a short while, he says, they might also ask for the division of the kingdom as well. Again, in Tamil traditions, it is Shakuni who first notices Karna's potential and actively encourages the friendship between Duryodhana and Karna. The nascent battle lines for the impending great war are drawn just immediately after the funeral rites of King Pandu are completed. ஆங்கவர் அம்முறை அயருமாயிடை தீங்கொரு வடிவமாம் திரள் சுயோதனன் பாங்கி வண்ணமக்கென பரிதி மைந்தனை வாங்குபு தழியினன் வலிமை கூறவே கங்கை கரையிலே இந்த சூரியனுடைய பிள்ளையா இருக்கிறானே
குந்தியம்மையார் வயிற்றிலே பிறந்த அந்த கர்ணன் என்ற பிள்ளை தேரோட்டி வீட்டிலே வளர்ந்து கொண்டிருக்கிறவன் பரசுராமரிடத்திலே கற்ற கலைகளை பயிற்சி செய்து பார்த்து கொண்டிருக்கிறார். வில்லை வளைப்பதும் கரசரமாக பானங்களை தொடுப்பதுமாக இருக்கிறார். இதை பார்க்கிறான் சகுனி. மருமகனே துரியோதனா, யாரடா அவன் என்றான். எங்க அப்பா தேரோட்டியினுடைய பையன். தேரோட்டி பகனா? தேரோட்டி மகன் என்ற அவனை சாதாரணமாக எண்ணி விடாதடா. அவனை பார்த்தா சகலகலா வல்லவனா இருப்பான் போல இருக்கிறதே. என்றைக்கா இருந்தாலும் இந்த பாண்டவர்கள் உனக்கு எதிரிகள் தான். இவர்களை வெல்லணும்னா இது மாதிரி ஒரு வீரம் பக்கத்தில் இருந்தாக்கா அவர்களை சுலபமாக நீ வென்று விடலாம். அதனாலே அந்த கர்ணனை போய் நீ நண்பனாக்கி கொள் என்றார். அங்கிருந்து ஓடி வந்த துரியோதனன் கர்ணனை சேர்த்து தழுவிக் கொள்கிறார். கர்ணா, இன்றில் இருந்து என்னுடைய நண்பர்கள் எல்லாம் உன்னுடைய நண்பர்கள், என்னுடைய செல்வம் எல்லாம் உன்னுடைய செல்வம், என் தம்பிமார்கள் எல்லாம் உன்னுடைய தம்பிமார்கள், என் எதிரிகள் எல்லாம் உன்னுடைய எதிரிகள். கர்ணனிடத்துல வீரம், அழகு, கலைகள் எல்லாம் இருந்த போதிலும் இழிகுலத்தான் என்று சமுதாயமே இவனை ஒதுக்கிய நேரத்திலே திருதராட்டிர ராஜகுமாரனாயிருக்கிறேன் இந்த துரியோதனன் போய் நட்பு கொள்கிற பொழுது இவன் நல்லவனா கெட்டவனான்னு யோசிக்கல. Initially, the conflict is only between Duryodhana and Bhima, which Shakuni actively foments. Numerous attempts are made on Bhima's life by Shakuni and Duryodhana, all of which Bhima survives miraculously. கங்கை கரையினுடைய ஆற்று பகுதியிலே எல்லாரும் படுத்தி உறங்கி கொண்டிருக்கிறார்கள். பீமசேன காத்த உள்ள இழுத்தான்னா துரியோதன் தம்பி மாதிரிலாம் குடுகுடுன்னு கிட்ட உருண்டு ஓடிடுறான். புஷ்ன்னு காத்து விட்டானா மறுபடியும் குடுகுடுன்னு உருண்டு ஓடுறான். பீமசேனம் பார்த்தா நம்மால எதுக்கு மற்றவங்களுக்கு தொல்லை, நாம தனியாக ஒரு இடத்திலே படுத்து விடலாம் என்று கங்கை கரையினுடைய உயரமான மேட்டு பகுதியிலே போய் படுத்தான். இதை பார்த்தான் சகுனி. மருமகனே, இதாண்டா நமக்கு நல்ல நேரம்னா. என்ன சொல்றீங்க மாமான்னா? தனி இடத்த படுத்துனுக்கிறான், அதுவும் உயரமான இடத்த படுத்துனுக்கிறான். காட்டு கொடிகளை கொண்டு வந்து அப்படியே அவனை பிரமண சுத்துற மாதிரி சுத்தி இங்கிருந்து உருட்டி விட்டுடலாம். நிலத்துல போய் நீர்ல போய் உள்ள விழுந்துருவாங்க. கங்கையில கை கால்களை அசைக்க முடியாது, மூச்சு விட முடியாம செத்து வேண்டான்னா. மாமா, அருமையான யோசனை மாமா. காட்டு கொடிகள் எல்லாம் புடிங்கி வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற பீமனை கொடியினாலே கட்டுகிறார்கள். அவனுக்கு எதுவுமே தெரியல. எல்லாரும் கட்டி உருட்ட முடியல பீமனை. உருட்ட முடியாத அவனை உருட்டி தள்ளினாங்க. மேலிருந்து உருண்டு போய் கங்கையில விழுந்தான். தொலைந்தான் பீமன்னு போய் எல்லாம் படுத்துட்டாங்க. தண்ணியில விழுந்த பீமனுக்கு தூக்கம் தெளியுது. பார்த்தா தண்ணிக்குள்ள போய் இருக்கிறோம். கைகாலெல்லாம் நீந்தலான்னு பார்த்தா கைகாலெல்லாம் கட்டி போட்டு வச்சுக்குது. அப்படி ஒரு அசகசக நம்பர் பட்டு பட்டுன்னு எல்லாம் அறுத்துக்குச்சு. கொடி போய் என்ன பண்ணும் பீமனை, அப்படியே தண்ணீர் அழுத்தின மேல வந்து உட்காந்துட்டான். எப்படி நம்ம போய் கங்கையில விழுந்தோம்? ஒரு கல்படியா இருக்குமோ? உயரமான இடத்துல படுத்திருந்தோமே, நல்ல தூக்கத்துல ஒரு கிழித்தி படுத்திருப்பான். அப்படி ஒரு கிழிகிற பொழுது அப்படியே உருண்டு போய் விழுந்துட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறான். அது சரி, கை காலில் எனக்கு கட்டி போட்ட மாதிரி இருந்துச்சு. ஒரு கால் இப்படியா இருக்குமோ? மேலிருந்து உருண்டு வருகிற பொழுது வழியில் இருக்கிற கொடிகள் எல்லாம் நம்மளை சுத்தின்னு இருக்கணும்னு நினைக்கிறான். விழுத்ததெல்லாம் பால் என்ற எண்ணத்துக்கு சொந்தக்காரன் பீமசேன தன்னை அழிப்பதற்காக ஒரு கூட்டம் இருக்குதுன்னு தெரியல அவனுக்கு. Here, Vilibharatam brings in as a subtext an idea from yoga of the three granthas or blockages which have to be overcome on the path towards self-realization. These three blockages or granthas are called Brahma Grantha, Vishnu Grantha and Raudra Grantha respectively. The first journey on this path is taken by Bhima, who, as the poet describes, is like prana in the Mooladhara Chakra. The second journey is of Arjuna or fire, and the third journey is of Dharmaraja or Akasha or ether. Bhima represents air among the Panchabhutas, and he naively thinks that all the mishaps which were happening to him were just accidents, and he does not suspect any real foul play. அதுக்கு அடுத்த நாள் எல்லோரும் பிராமண கோடி என்ற ஒரு இடத்திலே சென்று விழா கொண்டாடி விட்டு இரவு அங்கேயே தங்குறாங்க. எல்லா பிள்ளைகளுக்கும் சாப்பாடு போச்சு.
பீமனை மட்டும் தனி இடத்துல கூப்பிட்டு நீ அதிகமா சாப்பிடுறடா பீமா, ஒருத்தர் கண்ணு மாதிரியா இருக்கும், இப்படி வந்து தனியா உட்கார்ந்துடுறான்னு சொல்லிட்டு தனியே கொண்டு போய் அமர வைத்து தலவாழை இலை போட்டு நிறைய சாதம் பரிமாறுகிறார்கள். சாதத்திலே விஷம், சாம்பாரிலே விஷம், பொரியலிலே விஷம், கூட்டிலே விஷம், அவியல்ல விஷம், எல்லாத்திலும் விஷம். விஷம் கலந்த உணவை சாப்பிட சாப்பிட அவனுக்கு மயக்கம் வருகிறது, மயங்கி விழுந்தான். விடத்திலே அழிந்து அறிவொழிந்த பீமனை வடத்திலே பிணித்தனல் கங்கை வாரியின் இடத்திலே அமிழ்த்தினல் இதயம் ஒத்தவருதிடத்திலே முதிர்ந்த கிங்கரர் திறங்களால் அன்றை கொடியில கட்டி போட்டதுனால அல்லவா அவன் தப்பித்து மீட்டான் என்று இப்பொழுது தேர் இழுக்கிற வடங்குதில்ல, பெரிய கயிறு வடம், அதை கொண்டு வந்து கட்டி கிங்களர்கள் மூலமாக அவனை கொண்டு போய் நடு கங்கையில வீசிடுங்கன்னா, நடு கங்கையில கொண்டு போய் போட்டாங்க. அவன் விழுந்த இடம் நாகலோகத்துக்கு போற பிளத்துவாரம், நேரா நாகர் உலகத்துல போய் விழுந்தான், தொலைந்தான் பீமன். எல்லாரும் போயிட்டாங்க. After successive attempts to kill Bhima have failed, the desperate Shakuni and Duryodhana poison Bhima's food, and to ensure his death, they tie him up after he is rendered unconscious and throw him into the Ganges. Significantly, Bhima reaches Nagaloka, the abode of the snakes in the netherworld, where his awakening happens. நாகர் உலகத்திலே விழுந்த பீமனை நாகங்கள் எல்லாம் வந்து தீண்ட தீண்ட இந்த சாப்பாட்டுல போட்டான்ல விஷம், அந்த விஷம் எல்லாம் வெளியே இருக்கிறது. முள்ளால் எடுக்கிற மாதிரி விஷம் விஷத்தாலேயே வெளியேறுது. மயக்கம் தெளிந்து எழுந்தா பீமசேனர் எல்லாம் சுற்றிலும் பாம்புகளா இருக்கிறது, கையெல்லாம் கயிறால கட்டி வைத்திருக்கிறது. ஒரு அசகாசகனா வடெல்லாம் பட்டு பட்டுன்னு அறுத்துக்குச்சு. இப்ப கடிக்கிற பாம்பையெல்லாம் இவன் அடிக்க ஆரம்பிச்சான். இந்த நாகமெல்லாம் பார்த்தது, என்னடா அது ஒரு மனிதன் நாம தீண்டி உயிரோடு இருக்கிறானே, அது மட்டும் இல்லை நம்மளையே இவன் அடிக்கிறானே, இவன் யாரோ தெரியல, இவன் அதிசய மனிதன். அங்கிருந்து இந்த பாம்பு எல்லாம் போய் நாகராஜா வாசுகிடத்திலையும் சொல்லியது. வாசுகி தனக்கு இவன் வரவு உணர்த்தலும் ஆசுகள் மதலை என்றறிந்து மற்ற அவன் தேசுரு பொற்குடம் தெரிந்து பத்தினாலே சரும் அமுதியலாம் இனிதின் ஊட்டினான். வாசுகி ராஜா பார்த்தான், ஒரு பாம்பு தீண்டி உயிரோடு இருக்கிறான்னா அவன் என் வாயு நண்பனுடைய பிள்ளையாதான் இருக்க வேண்டும், மரியாதையோடு அழைத்து வாருங்கள் என்றார். பீமனை மரியாதையோடு அழைத்து போகிறார்கள். போய் வணங்கினார். யார் நீ என்றார். எனக்கு தாகமா இருக்குதுன்னா ஒரு கலசம் அமுதம் கொடுத்தாங்க, சாப்பிட்டான். ஒரு கலசம் அமுதம் சாப்பிட்டா 1000 ஏன பலம் வரும். இன்னொரு கலசம் கொடுங்கன்னா இன்னொன்னையும் குடிச்சான். 10 கலசம் அமுதம் குடிச்சான். எவ்வளவு பலம் வந்துச்சுப்பா. ஒரு கலசம் அமுதம் சாப்பிட்டா 1000 ஏன பலம். இப்ப 10 கலசம் அமுதம் சாப்பிட்டு இருக்கிறான், எவ்வளவு பலம் வந்துச்சா? 10,000 ஏன பலம். நாங்க குருகுல குமாரர்கள், தர்மராஜாவுக்கு இளையவன், என் பேரு பீமன், நான் சாப்பிட்டேன் அதான் தெரியும், பார்த்தா இங்க வந்து கிடக்கிறேன்னா. அப்பதான் வாசுகி சொன்னார், அப்பா நீ ரொம்ப நல்லவனா இருக்கிறாய், உன்னை அழிப்பதற்காக யாரோ நீ சாப்பிட்ட சாப்பாட்டிலே விஷம் கலந்து வடத்திலே கட்டி கங்கையிலே வீசினார்கள், நீ நாகலோகத்துக்கு வருகிற பிளத்துவாரத்துல விழுந்ததுனாலே இங்கு வந்தாய், என் நண்பன் வாயு புத்திரனானதுனாலே நீ பாம்பு தீண்டி சாகலன்னார். அப்பதான் தெரியுது இந்த சகுனி மாமன் ஏன் நம்மளை உழுந்து உழுந்து கவனிச்சான்னு இப்பதான் தெரியுது. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டான் துரியோதனை இவ்வளவு மோசமான ஆளான். என் நண்பனுடைய பிள்ளை நீ, சில காலம் எங்க வீட்டுல நீ விருந்து சாப்பிட்டு தான் போனோன்னு சொன்னாங்க பாரு, விருந்துன்னு சொன்னதான் சரின்ட்டான் பீமசேனன். அங்க பொழுது வெளிர்ந்தது, பார்த்தா பீமனை காணலை.
பீமனை காணவில்லை காணவில்லை என்று எல்லோரும் தேடுகிறார்கள். இந்த செய்தி நாட்டிக்கு போகிறது. குந்தியம்மையார் வருத்தப்படுகிறார்கள். எங்க போனானோ தெரியல பீம். அதன் பிறகு எங்க அம்மையார் என்னை தேடுவார்கள், நான் வருகிறேன் என்றான். சரி என்று நிறைய நாகரத்னங்களை எல்லாம் கொடுத்தார்கள். வருகிற வழியிலே மலை மாதிரி ஒரு கதை இருந்தது. அங்க போய் அப்படியே நின்னுட்டான். என்னப்பான்னாரு, அந்த கதை நல்லா இருக்குதுன்னா, உனக்கு வேணா எடுத்துன்னு போடான்னாரு. கொஞ்சம் உங்க கையாலே எடுத்து கொடுத்துருங்கன்னார். அது தூக்க முடியலன்றா என்னால், அதான் அங்கேயே கருதுனார். தூக்க முடிஞ்சா எடுத்து போடான்னார். அந்த கதையை எடுத்து சொல்ல வச்சான். அவ்வளவு அழகாக்குது அவனுக்கு. அந்த சத்துருகாதினி என்ற கதையை கையில எடுத்துக்கொண்டு பீமசேனனை நாகங்கள் எல்லாம் நொப்ப நுரையும் தள்ளி தூக்க முடியாமல் சுமந்து வந்து வெளியே விடுகிறது. பீமசேன கங்கையிலே குதித்தான். கரையிலே வேக வேகமாக ஓடி வருகிறார். முதல்ல போய் அம்மாவை பார்க்கணும், துரியோதனை போய் முதல்ல பார்க்கணும். கதை எடுத்துன்னு வேக வேகமா ஓடி வரா. ஒரு சத்தம் போட்டான் பாரு. இந்த சத்தத்தை கேட்டு காட்டுல இருக்கிற மிருகம் எல்லாம் பெரிய பெரிய பயந்து ஓடுது. Only when Bhima comes out of the water does he realize that all that were happening to him were not mishaps, but were actively attempts to take his life. An awakened Bhima immediately wants to avenge these attempts to kill him. But his mother Kunti restrains him, saying that the time was not yet right, and she advises caution. வந்த பீமன் நேர அம்மையாரை போய் பார்த்தான். அம்மையாரை அமர வைத்து நாகரத்னத்தாலே அபிஷேகம் செய்தான். அந்த தாயினுடைய உள்ளம் குளிர்ந்தது. மகனே எங்கடா போய் இந்த இவ்வளவு நாளான்னாங்க. இந்த துரியோதனன் தாமா சாப்பாட்டுல விஷத்தை கலந்து என்ன கங்கையிலே தூக்கி போட்டான். அம்மா, அவனை ஒரு கை பார்ப்பதற்காக தான் அந்த கதை கொண்டு வந்திருக்கிறேன் என்றான். வேண்டாம் பீமா, அவனை ஒன்றும் பண்ணாதே. நீ தெய்வம்னு இருந்தா தெய்வம் அவர்களை தண்டிக்கட்டான், நீயாக போய் அவங்களை தண்டிக்காதன்னா. Bhishma is worried about the constant fights between the cousins and is looking for a teacher who could teach the cousins both archery and the Shastras. Bhishma's father Shantanu had seen twin children. The twins, a boy and a girl, were the children of a warrior sage Sharadavan and a celestial nymph Janapada. Shantanu, out of pity, adopted these two abandoned children and named them Kripa and Kripi, literally which meant mercy. Sharadvan, who had realized that his children were adopted by Shantanu, declares the child's parentage. He personally trains his son Kripa to be one of the finest archers and warriors in the land. Bhishma appoints Sharadvan's son Kripachari as a tutor for both the Pandavas and the Kauravas. அறிவு வளர வேண்டிய வயசுல இந்த பிள்ளைகளுக்கு புத்தி வளரலையே என்று இந்த பிள்ளைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஒரு மாளிகை நிலை பேர் உடையதாக இருக்க வேண்டுமையானால் அஸ்திவாரம் சரியா இருக்கணும், இளமை பருவம் நல்லதா இருக்கணும். The cousins begin the education under Kripachari, and now Arjuna shines as the best student amongst all the cousins. This again provokes Duryodhana's jealousy, and he wants another tutor. He makes an accusation to Bhima that Kripachari was being partial to Arjuna. Now Bhishma is again searching for other teacher, and the stage is set for another major character in the epic, Dronachari, to enter the narrative.